ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியே ஒரு ஃபெயிலரான ஆட்சி. இந்த ஆட்சியால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆட்சியால் மக்களுக்கு ஒரு பெரிய கட்டண உயர்வு, ஒரு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இப்படி அனைத்து கட்டணங்கள்லையும் கூட மக்கள் மேலே ஒரு பேரிடியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தால், இன்னொரு புறம் கஞ்சா, போதைப்பொருள், சாராயம், மது, இது எல்லாமே கிராமங்களில் இன்றைக்கு அனைத்து கிராமங்கள்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இளைய சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. பல கிராமங்களில் இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால், இந்த திமுக அரசாங்கம் சரியாக ஆட்சி பண்ணாதனால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கை தன்னுடைய துறையை, உள்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் செயல்படாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு லாக்அப் டெத்துகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்க கூட காவல் நிலையத்தில் தாக்கப்படுகின்ற சூழ்நிலைகள்லாம் இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக, செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. மதவாதத்தை கையில் எடுக்கணும், தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாது, கால் பதிக்க முடியாதுன்னு சொல்லி நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கு தோல்வி மனநிலையில் இருக்கிறார். அவர் முழுக்க தோல்வியினுடைய விளிம்பு நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆட்சி தூக்கி எறியப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால் அவர் எதையாவது ஒன்று சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். அவர் சொல்லுவதெல்லாம் மக்கள் யாருமே சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரியும். தமிழகத்தில் பாஜக சார்பில் தேர்தல் பணி எப்படி சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சிருக்கோங்கன்னா, எங்களுடைய பூத் வலிமைப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு 3 நாட்களாக 3 பாராளுமன்றத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், இந்த 3 பாராளுமன்றத்திலையும் எங்களுடைய பணியானது ஒரு மாஸ் கேம்பெயினாக நடந்து கொண்டிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதியில் நடக்கும். நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய தேர்தலுக்காக அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு இருக்குன்னா பொறுத்து பாருங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.